குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 2/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:57. திதி இரவு 10:57 வரை நவமி திதி, பின்பு தசமி திதி. நட்சத்திரம் இரவு 11:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் பிற்பகல் 2:53 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 10:57 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:03 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 to 9 வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரமம் நட்சத்திரம் புனர்பூசம். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் இருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வழிபாடு செய்வது சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் எலுமிச்சங்கனியை மட்டும் கொண்டு போங்க போதும். கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் நம் சந்ததியருக்கு எதை சேர்த்து வைக்க வேண்டும், புண்ணியங்களையா பாவங்களையா, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிர பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரக பகவான், ராகு பகவான், புத பகவான் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு குரு பகவான் வழிபாடு. கொண்டக்கடலை மாலை போடாதீங்க. மாலை போட்டால் அது அப்படியே குப்பைக்கு தான் போகும். அதை விட சுண்டல் பண்ணி கொண்டு போய் படைச்சி 10 பேருக்கு தானமாக அந்த சுண்டலை கொடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாலையை சுண்டல் அந்த மூக்கடலை மாலையை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அதை எடுத்துன்னு போய் அப்படியே குப்பையில் தான் போடுறாங்க. அது நமக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். குப்பையில் போகும்போது அது யார் கால் படுதோ எங்கே படுதோ என்னவோ தெரியாது. அதனால் சுண்டலாக பண்ணி எடுத்துன்னு போனால் ஒரு 10 பேர் சாப்பிடும்போது வாய் வாழ்த்தல்னாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது நம் சந்ததியருக்கு எதை சேர்த்து வைக்க வேண்டும், புண்ணியமா பாவமா? நம் சந்ததிகள் நமது கர்மாவை சுமப்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்ததினா யாரு? நம்மளுடைய பிள்ளைகள். அப்போ நாமோ நமது முன்னோர்களின் கர்மாவை சுமக்கிறோம் இல்லைங்களா? எல்லோருமே ஒரு வகையில கர்மாவை சுமக்கும் வாகனங்கள் தான் நாம. இப்போ வாகனங்கள் எப்படி மூட்டையை சுமக்குது, நம்மளை கொண்டு போகுது, அதே போலதான் இந்த கர்மாவை சுமக்கும் வாகனங்கள் நாம். அப்போ நமது முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் விளைவுதான் நாம். நமது பாவ புண்ணியங்களின் விளைவுகள் தான் நமது சந்ததிகள். அதாவது நமது முன்னோர்களின் பாவ புண்ணியங்களின் விளைவு தான் நமது பாவ புண்ணியங்கள் விளைவு யாருக்கு சேரும்? நம்மளுடைய சந்ததி. நம்மளுடைய தாத்தாக்கள் கொள்ளு தாத்தாக்களின் ஜீன் நம்மிடம் இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்ளுகிறது. அதனால்தான் மருத்துவர் கேட்கிறார், இந்த நோய் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அதுதான் ஜீன். அப்ப நோய் மட்டுமல்ல, பண்பு, அறிவு, குணம், ஞானம், நடை, உடை, பாவனை, செயல்பாடு, புத்திசாலித்தனம், வெற்றி, தோல்வி, இவை எல்லாமே வழி வழியாக சந்ததிகள் பயணிக்கிறது. எப்படி சந்ததிகள் வழியாக பயணம் செய்கிறது இல்லைங்களா? அதனால தாத்தா வழியாக வந்த நோய்க்கு நாம் மருந்து எடுத்துக்கொண்டு பரிகாரம் தேடுவது போல் அவர்கள் வழியாக வந்த நமது தீய அம்சங்களுக்கும் எதிர்மறைகளுக்கும் ஆன்மீகம் மூலம் நாம் தீர்வை தேடுகிறோம் இல்லைங்களா? நீ செய்யும் தீவினையை கண்டவர் யாருமில்லை என்ற கற்பனையில் நீ உலாவ உன்னிலிருப்பவனே பதிந்திட்டு காத்திருப்பான் காலத்திற்காக.
தக்க தருணத்தில் வெளியிடுவான். அதை நீ அனுபவிக்க என்பதே மெய்ஞானம். நான் சொல்றது புரியுதா என்னன்னு தெரியாது. நீ செய்யும் தீவினையை யாரும் பார்க்கலன்னு அர்த்தம். கண்டவர் யாரும் இல்லை அப்படின்னு உன்னுடைய கற்பனை உனக்கு சொல்கிறது. ஆனா உன்னில் இருப்பவனே பதிந்திட்டு காத்திருப்பான் காலத்திற்காக. அந்த கர்மா நம்மளுடைய கெட்ட நேரம் எப்பொழுது வருகிறதோ அப்பதான் அது வெளிப்பாடாகும். நம் சந்ததிகள் நமது கர்மாவை சுமக்காமல் இருக்க நாம் நமது பிந்தைய தலைமுறை பயன்படும் வகையில் புண்ணியம் செய்தல் வேண்டும். எப்படி எப்படி புண்ணியம் செய்வது? நிறைய இருக்கு புண்ணியம் செய்ய. நற்காரியங்கள் தலைமுறைக்கு சென்றடையக்கூடிய வகையில நிறைய புண்ணியங்கள் இருக்கு. எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் என்பதை பார்க்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா, பட்டினியால் வருந்தும் ஏழைகளுக்கு உணவளித்தல் 3 தலைமுறைக்கு உங்களுடைய அந்த புண்ணியம் வந்து சேரும். அதே போல புண்ணிய நதிகளில் நீராடுதல் 3 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். திருக்கோயிலில் தீபம் ஏற்றுதல் 5 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும். அதே போல அன்னதானம் செய்தல் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். ஏழை பெண்ணுங்களுக்கு திருமணம் செய்வித்தால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். பித்ரு கைங்கரியங்களுக்கு உதவுவது 6 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். திருக்கோயிலில் புனர் நிர்மாணம், அதாவது பழுது பார்க்கும் போது அதற்கு உண்டான ஒரு சில பொருட்களையோ பணமோ ஏதோ நம்ம செய்தால் 7 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அனாதையா இறந்தவர்களுக்கு யாருமே இல்லை, பிள்ளைங்களே இல்லை, அவர்களுக்கு அந்திம கிரியை செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். பசுவின் உயிரை காப்பாற்றுவது 14 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். அதே போல முன்னோர்களுக்கு கயா, காசி இந்த மாதிரி கஷேத்திரத்துல பிண்டம் அளித்து திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். இதுபோல நாம் நம்மால் முடிந்தவரை புண்ணியம் செய்தால் நமக்கு பின்னாடி வருகின்ற தலைமுறையாவது நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அதாவது தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி ஏழை எளியோருக்கு, பட்டினியால் வாடும் சில அன்பர்களுக்கு, வயதானவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு நாம் அன்னமிட்டால் நம் வாழ்க்கையில் செய்த கர்மாக்கள் எல்லாம் விலகி நமக்கு பின்னாடி வரும் சந்ததியருக்கு அந்த புண்ணியங்கள் சேரும். அதனால உங்களால இயன்றது செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது யாருக்காவது சாப்பாடு வாங்கித்தாங்க. அதாவது அன்னைக்கு தான் வாங்கி கொடுக்கணும், 100 பேருக்கு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்யணும். பெருமைக்காவது கடனை வாங்கி செய்யறதெல்லாம் தவறு. ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனா நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 80 ரூபா வருமா? அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு, ஒரு வயது முதிர்ந்தவர்கள், அன்னமே இல்லாமல் பசியில ரொம்ப வாடுகிறவர்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. உங்களுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்கும். பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேசராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில அனுபவ அறிவெல்லாம் இனி வெளிக்காட்டக்கூடிய தன்மை இருக்கும். சகோதரர்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்தில் நெருக்கம் ஏற்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அது திசைக்கிழக்கு திசை, சேன் ஒன்றாமின் அசு நிறம், ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பரணி நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் பிரபலமான ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம். அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் வழியில சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகு திசை 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மதியம் 2 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பம். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்துருங்க. நெருக்கடியான சூழல்கள்லாம் ஏற்பட்டு விலகும். அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபப்படாதீர்கள். முன்கோபம் இல்லாமல் செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் ரொம்ப நிதானம் தேவை. உத்தியோகத்தில் கேலி பேச்சுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதிர்ஷ்ட தென்மேற்கு 7ஆம் எண். சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிக்கலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருங்க. வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். உடல் தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுவீங்க. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளை மாறுபட்ட புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட தெற்கு திசை 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தனவரவுகள் இருக்கும். சில விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பது நன்மை. நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி தொடர்பான பணியிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் தன வரவு நன்மை இதெல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அதிர்ஷ்ட கிழக்கு திசை 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரம் மாற்றங்கள் நிறைய உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அக்கம் பக்கம் இருப்பவர்களை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். உடன் இருப்பவர்களுடைய சுய ரூபங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களோடு இருப்பவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த சில விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். பழைய வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் முயற்சி திருவினையாக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கும். உறவு வழியில் புரிதல்லாம் ஏற்படும். வாடிக்கையாளரிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையில உள்ள தடைகளெல்லாம் விலகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். உங்கள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர் உங்க பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர வழியில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை. உங்களுக்கு பிடித்த உணவு பண்டங்களை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்கார சங்கடங்கள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மற்றவர்களை நம்பி ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும். உங்களை பற்றிய விமர்சனங்கள் தோன்றி மறையும். அதே போல சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மறதியால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் மன அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மனதில் மறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு குறையும். அதே சமயத்தில் அடுத்தவர்களை விமர்சன பேச்சு பேசுவதை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பழைய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை தவிர்த்துருங்க. குடும்ப சார்ந்த விஷயமாகட்டும்,
எதை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் யாரிடமும் தனிப்பட்ட விஷயங்களை சொல்லாதீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிலும் விவேகத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.